வணக்கம் மக்களே, வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரெக்னன்ஸ் லைஃப் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நாங்கள் பேபி பிளான் இன்னும் பண்ணலை. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் இல்லை 1 வருஷம் போட்டும் அதுக்கப்புறமா இன்னொரு பேபி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்படி தான் இருந்தேன். பட்டு இருந்தாலும் நான் வந்து போன டைம் பார்த்திங்கன்னா, அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா எப்போயுமே எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் தான். ஸோ அதனால் அதெல்லாம் நான் கேஷுவலாக தான் எடுத்துக்குவேன். இந்த போன மாதம் போய் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி கிட்ட வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து தலைக்கு இன்னும் குளிக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் செக் பண்ண போகிற கார்டு வாங்கிட்டு, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து ஆப்ரேஷன் தான். ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறப்பவே எனக்கு வந்து காப்பாட்டி போட்டுட்டாங்க. ஸோ காப்பாட்டி மீறி வந்து குழந்த தங்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் எனக்கு. ஆனால் இன்னுமே எனக்கு பீரியட் ஆகல அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எப்படி இருந்தால் என்ன, எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நோ இருந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, பாசிட்டிவாக வந்தாலும் சரி, எது இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஸோ இப்போ வந்து நான் கடைக்கு போய் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா லைவ் டெஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு காப்பாட்டி கிட்டத்தட்ட போட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ காப்பாட்டி சில பேர்ட்டு கேட்குறப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க, காப்பாட்டி வந்து சில பேர்த்துக்கு சேரும், சில பேர்த்துக்கு சேராது. காப்பாட்டி இருந்தால் கூட அவங்க வந்து கர்ப்பமாயிருவாங்க, காப்பாட்டி இல்லாமையே கர்ப்பமாயிருவாங்க. சில பேர்த்துக்கு வந்து காப்பாட்டி அதுவே தானாக உழுந்துரும். சில பேர்த்துக்கு காப்பாட்டி வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அந்த டைமில் நம்ம வந்து சேர்றப்போ குழந்தை தங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 4 வருஷம் ஆயிடுச்சான். ஸோ அதனால் ஒரு டவுட்டில் தான். ஏன்னா எப்போயுமே எனக்கு இர்ரெகுலர் பீரியட்டுங்காட்டி நான் வந்து சரி அடுத்த மாதத்துக்குள்ளே நான் எப்படி இருந்தாலும் அடுத்த மாதத்துக்குள்ளே நான் வந்து பீரியட் ஆயிடுவேன். ஆனால் இப்போ வந்து ஏன்னா 1ஆந்தேதிலேருந்து 30ஆந்தேதி வரைக்குள்ளே நான் வந்து பீரியட் ஆயிடுவேன். இப்போ 2ஆந்தேதி போய் 3ஆந்தேதி வரப்போகுது. அந்த மாதிரி நேரம் ஆயிடுச்சு, டேட் ஆயிடுச்சு. ஸோ சரி ஒரு டவுட்டுக்கு ஏதோ ஒன்று செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே உங்கள்கிட்டையும் இந்த ஷேர் பண்ணுறேன்னு தோணுச்சு. ஸோ ஓகே, இப்போது லைவ் டெஸ்ட் பண்ண போகிறேன், வாங்க போகலாம். ஸோ ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது, கொஞ்சம் படப்படமாகவும் இருக்குது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன், பார்க்கலாம். டேட் இருக்கு. பிரிச்சுட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ட்ராப் ஊற்ற போகிறோம்.
தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, நெகட்டிவ் தான். ஓகே, நான் அந்தளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான் நான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப அவ்வளோவையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை, இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணோம்னா அது நெகட்டிவ்னு காட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், மனசை உடஞ்சிரும். அதனால் வந்து நெகட்டிவ் இருந்தாலும் ஓகே தான், பாசிட்டிவ் இருந்தாலும் ஓகே தான், நான் முடிவில் இருந்தேன். அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஓரளவுக்கு கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, எனக்கு வந்து நெகட்டிவ் தான். ஓகே, அடுத்த பேபிக்கு பார்ப்போம். பிளான் பண்ணுறப்போ நிச்சயமாக லைவ் டெஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னென்னு. ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் பதட்டத்தில் வந்து தடுமாறுது, எனக்கு வாய் உளருது. ஓகே பரவாயில்ல, விடுங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்.